Hello friends, welcome to Prathis Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன ஸ்வீட் அப்படினு பாத்தீங்கன்னா டேஸ்டியான அசோகா அல்வா. இந்த ரெசிபி செய்யிறது ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் அல்வா செய்கிறதுக்கு 1.5 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா நான் கழுவி ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போது நான் 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம குக்கரை மூடி இந்த பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சா சரியாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 1.5 கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு 3/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ கோதுமை மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த அல்வா டெக்ஸ்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு மிக்ஸ்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடணும். கெட்டி உழாமல் நீங்கள் கிளறிக்கணும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடையில் வாங்குறப்போ நமக்கு அது ஆரஞ்சு கலராக தான் இருக்கும். அசோகா அல்வா ஆரஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக எல்லாத்துக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அல்வா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இந்த பாசி பருப்போட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் இது அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சிட்டிக்கு உப்பும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஸோ எப்போவுமே ஸ்வீட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிக்கு. அப்போ தான் அது ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். சர்க்கரை பார்த்தீங்கன்னா 1.5 கப்புக்கு டபுள் தி அமௌண்ட் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஆனால் நான் இப்போ 3 கப்பு இல்லாமல் 2 கப்பு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட் வேணான்றதுக்காக நான் 2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துட்டு திரும்பவும் சுண்ட வைக்கலாம். ஸோ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா அல்வா திரும்பவும் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு போயிட்டு இப்போ திரும்பியும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அல்வா நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சேர்க்குறேன். ஸோ முந்திரி பருப்பு எப்போவுமே சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது நல்லா ப்ரௌன் ஆகிடும். இதோ நம்மளோட டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனலாக நம்ம வறுத்த முந்திரி பருப்பால் இந்த அல்வாவை மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.